இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 11வது அதிகாரத்திலும் ஜனங்கள் என்னென்ன பாவங்கள் செய்தார்கள், அது நிமித்தமாக அவர்களுக்கு என்ன தண்டனைகள் கொடுக்கப்பட்டது, அவர்கள் தூக்கிலிடத்தக்கதாக அவர்கள் செய்த பாவங்கள் தான் என்ன என்கிற காரியத்தையும் எரேமியாவினுடைய சொந்த ஜனங்களினால அவனுக்கு நேரிட்ட சோதனைகளையும் அவன் கர்த்தரிடத்தில் தெரிவித்து பதிலை பெற்று கொண்டதையும் இந்த அதிகாரத்திலே நாம் காண முடியும். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எருசலேம் ஜனங்களுக்கு, யூதாவின் மனுஷர்களுக்கு அவர்கள் உடன்படிக்கையை உடைச்சி போட்டுட்டாங்க, உடன்படிக்கையை உடைச்சி போட்டுட்டு விக்கிரகத்தினுடைய ஆராதனைகளுக்கு அவங்க திரும்பிட்டாங்க, அவர்களை நீ எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தியை எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களோடு கூட யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 31 வரையிலும், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரையிலும் அந்த ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருந்தார். இஸ்ரவேலுக்கு தேவனாக இருப்பதாகவும் அவர்களுக்கு கானான் நாட்டை, அதாவது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை, ஒரு நாட்டையே உங்களுக்கு நான் உருவாக்கி தருவேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுத்துவிட்டு அதற்காக அவர்கள் என்ன செய்யணும், அவர்கள் நான் கொடுக்கிற கற்பனைகளையும் 10 கற்பனைகளையும் 623 கட்டளைகளையும் தங்களுடைய வாழ்நாளெல்லாம் உண்மையாக கடைபிடிச்சாங்கன்னா இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இந்த ஆசீர்வாதங்களையெல்லாம் பெற்று அவர்கள் சுகமாக இருப்பார்கள் என்று சொல்லியும், அவர்கள் என்னுடைய உடன்படிக்கையை மீறி உடைச்சி போட்டுட்டு அவங்க பாவம் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சாபங்களை குறித்தும் தான் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார். உடன்படிக்கையில் ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருந்தது, அவர்களுக்கு சாபமும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த காரியத்தை இப்போ இவர்கள் மீண்டுமாக உடன்படிக்கையை உடைத்து போட்டபடியினால உங்கள் பிதாக்களைப் போலவே அவர்கள் அடிக்கடி தங்களுடைய வாழ்க்கையில் உடன்படிக்கையை உடைத்து போடுகிறதும், திரும்ப ஆண்டவர் தண்டிக்கிறதும், திரும்ப அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறதும், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது போலவே யோசியாவின் நாட்களில் சீர்திருத்தங்கள் என்கிற பெயரில் அநேக காரியங்களை அங்கே யோசியா கடைபிடிக்க வைத்திருந்த போதிலும் யோயாக்கீம் அரசாண்ட வருஷத்தில் இவர்கள் மீண்டுமாக உடன்படிக்கையை உடைச்சி போட்டுட்டு அவர்கள் விக்கிரக வழிபாடுகளுக்கு திரும்பினபடியினாலே எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 11ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரையிலான வசனங்களிலே உடைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையை பற்றியும் விக்கிரகங்களுக்கு திரும்பிய மக்களுக்கான கடிந்துரைகளையும் இங்கே எரேமியா எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. யோயாக்கீம் அரசாண்ட வருஷத்தில் இவைகள் நடந்தன. விக்கிரகங்கள் பெருகி இருந்த இந்த நாட்களில் தான் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரங்கள் 23வது அதிகாரங்கள் அவைகள் எழுதப்பட்டிருந்தன. இந்த இடத்திலேயும் உடன்படிக்கையை ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக ஞாபகப்படுத்துகிறார். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து, அதாவது இருப்பு காலவாயாகிய அந்த தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நான் உங்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருந்தன. அதே போல தானே நீங்கள் இப்போ மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இதில் மிகப்பெரிய பாவமாக எரேமியா ஹைலைட் பண்ணி காட்டுகிற காரியம் 13ஆம் வசனத்தில், யூதாவே உன் பட்டணங்களின் இலக்கமும், அதாவது சிட்டிஸினுடைய இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி ஈக்குவலாக இருக்குது. அவ்வளவு ஒரு பட்டணத்துக்கு ஒரு தேவர்களை நீ உண்டு பண்ணி வச்சிருக்கிற. எருசலேமினுடைய வீதிகளின் இலக்கமும் தெருக்களினுடைய இலக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி வைத்திருக்கிற ஸ்தாபித்திருக்கிற பீடங்கள், பலிபீடங்களினுடைய இலக்கங்களும் சரியா இருக்குது. அவ்வளவு திரளாக நீங்கள் உண்டு பண்ணி பெருக்கி வச்சிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறபடினால நான் உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்தில் நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்கிற ஒரு கடினமான
ஒரு கசப்பான கட்டளையை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக விண்ணப்பம் பண்ண அழைக்கிற தேவன் இங்கே விண்ணப்பம் பண்ணக்கூடாது என கூறுவது நியாய தீர்ப்பை அவர்களுடைய வாழ்க்கையில அது நிச்சயப்படுத்துகிறதற்காக கொடுக்கப்பட்டதாக பார்க்கிறோம். உடன்படிக்கையை உடைத்து போட்டு விக்கிரக வழிபாடுகளுக்கு திரும்பியிருந்த ஜனங்களுக்கு இந்த அதிகாரத்தில் எரேமியாவின் மூலமாக தேவன் கொடுக்கிற தண்டனை என்ன? ஒரு கடினமான ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இதே காரியத்தை எரேமியா 7:16 அங்கே சொல்லுகிறார், இந்த ஜனத்துக்காக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம், மன்றாட வேண்டாம், கெஞ்ச வேண்டாம், பரிந்து பேச வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லைன்னு சொல்றாரு. அதே போல எரேமியாவில் 14:11 சொல்றாரு, கர்த்தர் என்ன நோக்கி இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், உபவாசித்தாலும் விண்ணப்பித்தாலும் தகன பலிகளை செலுத்தினாலும் காணிக்கைகளை செலுத்தினாலும் நான் கேட்பதில்லை என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவருக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு, அதாவது இன்றைக்கு நாம் வாழ்கிற நம்ம கைகளில் கொடுக்கப்பட்ட வேதத்தில் எழுதப்பட்ட அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். கீழ்ப்படிந்து அவர் ஒருவரை மாத்திரம் நாம் வழிபடுகிறவர்களாக காணப்பட்டால் மாத்திரமே ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம கெஞ்சினாலும் மன்றாடினாலும் பரிந்து பேசினாலும் விண்ணப்பம் பண்ணினாலும் உபவாசித்தாலும் பலிகளை அதிகமாய் நம்ம செலுத்துகிற பலிகள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவைகளை செலுத்தினாலும் நிறைய காணிக்கைகளை கொடுத்தா கூட நான் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் நியாய தீர்ப்பை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றும் தேவன் நம்மை தூக்கிவிட தமது கரத்தை நீட்டிக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார். அதனை நம்ம மறுத்தோன்னு சொன்னா, அதை மறந்து வாழ்ந்தோன்னு சொன்னா நியாய தீர்ப்பில் தூக்கிலிடப்படுவது நிச்சயம். இன்னைக்கு நம்ம வாழ்கிற தேசத்தில் மரண தண்டனை என்பது தூக்கிலிடப்படக்கூடிய தண்டனை. இந்த கொடுக்கப்படுகிற இந்த கிருபையினுடைய நாட்களில், கிருபையின் காலத்தில் நமக்கு எவ்வளவு நாட்கள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி தெரியாது. நாம் ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணி இருக்கிற அந்த காரியத்தில், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு உமோடு கூட தண்ணீரில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு என்னுடைய பழைய மனிதன் மரித்து விட்டான், இப்பொழுது நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், நான் புது மனுஷனாக நான் வாழ விரும்புகிறேன், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து செவியை சாய்த்து நம்ம வாழ்கிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நம்ம எப்படிதான் ஜெபித்தாலும், எப்படிதான் விண்ணப்பம் பண்ணினாலும், எப்படிதான் மன்றாடினாலும், எப்படிதான் கெஞ்சினாலும், எப்படிதான் பரிந்து பேசினாலும் நான் செவி கொடுக்கறதில்லை, ஆபத்து வரும்பொழுதும் நான் காதுகளை கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் எரேமியாவின் நாட்களிலேயே அந்த நேபுகாத் நேச்சாரினால் அழிவுகள் வந்த பொழுது, எருசலேம் சுட்டரிக்கப்பட்ட பொழுது, அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை சுட்டரிக்கப்பட்ட போது, ஆலயம் சுட்டரிக்கப்பட்ட போது, அங்கே இருக்கிற அலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்ட போது எத்தனையோ கதிரின ஜனங்களினுடைய ஜபங்கள் அங்கே கேட்கப்படவே இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை, அந்த கிருபையின் நாட்களை அவங்க அசட்டை பண்ணினபடினால அவர்களுடைய காரியங்களை ஆண்டவர் கேட்கவே இல்லை. அதே போல இங்கே எரேமியா தன்னுடைய வாழ்க்கையிலும் நேர்ந்த காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையிலும் எரேமியாவுக்கு மிரட்டல் வருது. சாதுவான ஆட்டுக்குட்டியை போல நான் இருந்தேன், ஆனால் அவங்க எனக்கு மிரட்டல்களை விடுகிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த ஜனங்கள், அதாவது எருசலேமிலிருந்து 5 மைல்கள் தொலைவில் இருந்த ஆனதோத் என்கிற தன்னுடைய சொந்த ஊரில் இவருடைய அப்பா இல்கியா ஆசாரியனாக இருந்தார். ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த ஆசாரியனின் மகனும் ஆசாரிய ஊழியம்தான் செய்யணும். அப்படிப்பட்ட ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டியவனே இங்கே ஆசாரியர்களை குறை கூறுகிறவனாக இருக்கிறான், தீர்க்கதரிசிகளை குறை கூறுகிறவனாக இருக்கிறான், பெரிய பெரிய பிரபுக்கள்னு பார்க்க மாட்டேங்கிறான், வாசலில் நின்று கொண்டு பாவங்களை குறித்து பேசுகிறான், இந்த ஸ்தலத்தை ஆண்டவர் அழித்து போட்டு விடுவார் என்று சொல்லி சாபமான வார்த்தைகளை இவன் கூறுகிறான் என்று சொல்லி அவனை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே நினைக்கிறதை பார்க்கிறோம்.
அவனை ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் அவன் இல்லாதபடிக்கு அவனுடைய பெயர் என்னமே இந்த தேசத்தில் நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்று சொல்லி எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். ஆனால் நான் அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன்னு சொல்லி 19ஆம் வசனத்தில் எரேமியா தன்னுடைய நிலைமையை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய அந்த எரேமியாவு அவன் 2 காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஒன்று, அவன் இந்த இடத்தை விட்டு ஓடி போயிருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தெரிவிக்கணும். இவன் ஓடி போகாம ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிவிக்கிறான், ஆண்டவரே நான் சொன்ன தீர்க்க தரிசனங்களின் மூலமாக ஒருவேளை ஆசாரியர்களுக்கு அங்கே இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், அவர்கள் அந்த விக்கிரகங்களை மரத்தை வெட்டி கொண்டு வருகிறதற்கு தச்சர்கள் அவைகளை செதுக்கி எல்லாம் செய்கிறதுக்கு தங்களுடைய ஊழிகளினால் வேலை செய்தார்கள். கார்பெண்டர்களுக்கு நல்ல வேலை கிடைச்சது. அதே போல் இவர்கள் வெளி தேசத்தில் இருந்து இறக்குமதி பண்ணினார்கள். பொன்னை இறக்குமதி பண்ணினாங்க, வெள்ளியை இறக்குமதி பண்ணாங்க. அதை அப்படியே தகட்டால் அடிக்கிற தொழில் அங்கே தொழில் செய்கிற மக்கள் காணப்பட்டார்கள். அந்த விக்கிரகங்களை செய்கிறவர்களும் அநேகர் அந்த நாட்களில் காணப்பட்டார்கள். அதை தான் இங்கே 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தேவர்களினுடைய இலக்கமும் பட்டணத்தின் இலக்கமும் அவ்வளோ நிறைவாக இருந்தது. அதே போல தூபம் காட்டும்படி நீ உண்டாக்கின பீடங்களும் எருசலேமினுடைய தெருக்கள் வீதிகளும் ஈக்குவலாக இருந்தது. அவ்வளவு தேவைகள் இருந்தபடியினால தொழில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. விக்கிரகங்களை செய்கிற தொழில்கள், அதற்கென்று உடுப்புகள் எல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ரத்தராம்பரத்தில் அவைகளுக்கு உடுப்புகளை செய்கிற அந்த தொழில்களும் அங்கே பெருகி இருந்தது. இப்போ எரேமியா இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது இந்த தொழிலில் ஈடுபட்ட எல்லாருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்குது? ஆசாரியர்களுக்கு பிரச்சனை, தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒரே சமாதானம், நல்லா காணிக்க கிடைக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது. இவன் என்னன்னா எருசலேமை அழிச்சிருவாரு, தேசத்தை அழிச்சிருவார்னு சொல்லுகிறதுனால நம்ம சமாதானம்னு கூறினா எல்லாரும் கேட்பாங்களா அப்படிங்கிற குழப்பங்கள் உண்டானபடியினால அவனை கொலை செய்யும்படியாக இங்கே வகை தேடுகிறார்கள். எரேமியாவை 2 துண்டாவே வெட்டி கொண்டு ஏசாயாவை 2 துண்டாகவே வெட்டி அவனை கொலை செய்து விட்டார்கள். இங்கே எரேமியாவினுடைய வாழ்வினுடைய முடிவும் எகிப்துக்கு கொண்டு போன இடத்துல கல்லறிந்து கொண்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து பாவிகளை அந்த பரிசேயர்களை, சதிசேயர்களை, ஆசாரியர்களை, வேதபாரகர்களை, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னதுனால அவரையும் கொலை செய்கிறதுக்கு தான் வகை தேடினாங்க. பவுல் எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டு வந்தார். அவர் கமாலியனின் பாதத்தருகே இருந்து கற்றவர், அவ்வளோ மரியாதைலாம் இருந்துச்சு. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பித்தாரோ அவரையும் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானங்களை அவர்கள் செய்து கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். அதே தான் எரேமியாவுடைய நாட்களிலும் அவனுடைய சொந்த ஜனங்களே நம்முடைய சொந்த தொழிலுக்கு விரோதமாக, நம்முடைய குலத்தொழிலுக்கே விரோதமாக இவன் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டே இருக்கிறானே, அவனை முடிச்சிடணும் அப்படின்னு அவர்கள் நினைக்கும் பொழுது அந்த சதி திட்டத்தை எரேமியா உணர்ந்தவனாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் போய் கேட்கிறான், ஆண்டவரே 20ஆம் வசனத்தில் சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதி உள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுக்கிறதை பார்ப்பேனாக என் வழக்குமுக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது நிமித்தம் உங்களை விசாரிப்பேன். இள வயதுள்ளவர்கள் பட்டயத்தில் சாவாங்க, அவர்கள் குமாரரும் அவருடைய குமாரத்திலும் பஞ்சத்தில் சாவாங்க, அவர்களின் மீதியாய் இருப்பவன் இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்தில் அவர்கள் மேலே ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்போ நடக்குது? எரேமியாவின் நாட்களிலேயே நேபுகாத்நேச்சார் யுத்தத்துக்கு வந்துட்டாரு. இது எருசலேமிலிருந்து 5 கிலோமீட்டரில் தான், 5 மைல் தூரத்தில் தான் இந்த பட்டணமும் இருக்குது. எருசலேமின் ஆலயம் சுட்டரிக்கப்படுகிறது, எருசலேமின் அரண்மனை சுட்டரிக்கப்படுகிறது, எருசலேமில் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுது, எருசலேமின் அலங்கமே சுட்டரிக்கப்படும் பொழுது இது அவங்க விட்டு வைக்கல. இது ஆண்டவர் சொன்னபடியே ஆனதோத்திற்கும் அழிவுகள் வந்தது. ஆண்டவர் மிகவும் வேதனையோடு கூட தான் சொல்கிறார், என்னுடைய ஜனங்களை ஒரு மனைவியை போல தான் நான் பார்த்துருந்தேன்,
ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போலதான் நான் வச்சிருந்தேன். 15ஆம் வசனத்துல சொல்றாரு, மகா தீவினை செய்யும் போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்கிறார். இவ்வளவு தீங்கு செய்கிறாங்களே, நல்லகனி உண்டாயிருக்கிறதற்கு நேர்த்தியும் பச்சையமான ஒலிவ மரம் தானே உனக்கு நான் பேர் வச்சிருந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. இப்படிப்பட்ட காரியங்களில் வாழ்ந்த ஜனங்கள் உடன்படிக்கையை உடைத்த போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நியாய தண்டனையானது, ஒரு மிகப்பெரிய அழிவானது வந்ததை எரேமியா சொன்னதை எரேமியாவின் நாட்களிலே ஆண்டவர் நிறைவேற்றிவிட்டதை பார்க்க முடியும். நாமளும் இன்றைக்கு கிருபையின் காலத்தினுடைய விளிம்பில் இருக்கிறோம். இதற்கு பின்பாக உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இந்த பூமியில் உண்டாக போகிறது. மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகுது. 7 வருடங்கள் சாத்தான் முழுமையாக ஆளுகை செய்கிறதுக்கு, இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறதுக்கு அவனுடைய கரங்களில் கொடுக்கப்பட போகிறது. அதற்கு முன்பாக நமக்கென்று ஒரு வாய்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த மத்திய ஆகாயத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த ரகசிய வருகையை வைத்திருக்கிறார். அங்கிருந்து எக்காலம் ஊதும் பொழுது அந்த சத்தம் நம்ம கேட்கக்கூடியவங்களா இந்த பூமியில் நித்தியத்துக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தோன்னு சொன்னால் அந்த சத்தம் கேட்கப்படும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டு அந்த மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அந்த உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி இவர்களுடைய ஆட்சியில் நம்ம சிக்கி கொண்டு, பீஸ்ட் அந்த மிருகம் இதனுடைய ஆட்சியில் சிக்கி கொண்டு நம்ம சின்னாபின்னமாக மாறிவிடுவோம். அதற்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்றவருடைய சத்தத்தை கேட்போன்னு சொன்னார். அவருடைய வனாந்தரத்தில் கோபமூட்டினது போல அவரை கோபமூட்டாதபடிக்கு அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டது அப்படியே நடந்தது. இன்றைக்கு நம்ம பார்க்கும்படியா அவைகள் எழுதப்பட்டிருக்குது. கீழ்ப்படிந்து நடந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம தப்பிக்கொள்வோம். நமக்கு விரோதமாக சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் விட்டுட்டு ஓடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிடுகிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தோம் ஆண்டவர் நம்மை மீட்டு விட முடியும். கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துன்ப வேளையிலே மனம் தூவண்டு போனே, உம்மை நினையாது தூர போனே, உம்மை நினையாது தூர போனே, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே.